ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்காகத்தான் இன்றைக்கி நான் ஹோம் டூர் போடுறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன். எல்லோரும் டெய்லி வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த கிச்சனை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கெல்லாம் நான் வந்து இந்த மாவு ஐட்டம், அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பேன். இங்கே தோசைக்கல்லெல்லாம் தொங்க விட்ருப்பேன். கிச்சனில் வந்து அன்றாடம் நான் காமிக்கிறதுனால சும்மா சிம்பிளாக தான் எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எண்ணெய் பாட்டில் வச்சுருப்பேன். இங்கே குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுருப்பேன் தேவைப்படுறது. தண்ணி வச்சுருக்கிறேன், பாப்பா வந்திருக்கா அதனால் குளிக்க வைக்கிறதுக்காக. டீ தூள் போட்டு இஞ்சி போட்டு கொதிச்சிட்ருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன். இங்கே என்னோடய டப்பாஸ்லாம் இருக்கும். அப்புறம் கிரைண்டரு, அரிசி மாவு, அதாவது சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி பெரிய பேக்கெட்டில் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன். இங்கெல்லாம் என்னோடய கருத்துணி தான் வச்சுருப்பேன். இந்த கூடையில் கருத்துணி, சிலிண்ட்ரு இந்த பாருங்கள், இதில் தான் நான் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் கழுவிட்டு. அப்புறம் இங்கே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்கிறேன். ஒன்றில் வந்து மக்கும் குப்பை, இன்னொன்று மக்காத குப்பை. பால் போட்டிருக்கிறேன். அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன். அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறது, கரண்டி இதெல்லாம். இங்கே வந்து குளிக்கிற பாத்ரூம் தான் இது. மேலே வந்து போட்டிருந்தாங்க, இப்போ வந்து மேலே எடுத்துட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா விரிச்சுட்டுருக்கு. அதனால் என் பையன் மட்டும்தான் இங்கே குளிப்பான். நைட்டில் பார்ப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போய்க்குவாங்க. ஏன்னா வெளியில் போக முடியாது, பின்னாடி இருக்குது பாத்ரூமு, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகர் படம் போட்டு ஒரு காலண்டர் வச்சுருப்பேன் கிச்சனில். டெய்லி காலையில் எழுந்திரிச்சி கிழிச்சோன்னா இன்றைக்கி என்ன நாள்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாங்க அப்படி தான் நைட்டி அது இதுன்னு போட்டு போயிருப்பாங்க அவசரத்தில். அதனால் மோஸ்ட்லி இங்கே கிடக்காது. இங்கெல்லாம் கட்டைப்பை வச்சுருப்பேன். அப்புறம் இங்கே மருந்து, அப்புறம் இது சோப்பு தூள், கம்ஃபோர்ட்டு, அப்புறம் இந்த மஞ்சள், ஷாம்பு இதெல்லாம் வச்சுருப்பேன். இது என்னோடய வாஷிங் மிஷினு. ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு டூர் ஒரு நாளைக்கு போடுறேன், இப்போ சும்மா காமிச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சன்லேருந்து இந்த பக்கம் வந்தேன்னா ரூம்பு. இங்கே வந்து தண்ணி இதெல்லாம் வச்சுருப்பேன். கீழேயும் பாருங்கள், குடத்துல பிடிச்சி வச்சுருக்கேன். எத்தனை நாள் ஆனாலும் கிட்டத்தட்ட 15 நாள் தண்ணி வரலைனாலும் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி இருக்கும், மற்றபடி புழங்குறதுக்கு தான் இருக்காது. இது பார்த்திங்கன்னா முன்னாடி ரூம்பு, அதாவது பெட்ரூம்னு சொல்லுவாங்க, ஆனால் பெட்ரூம்லாம் இல்லை. இது ஒரே நீளமாக ஒரு ரூம்பு, கதவுக்கு ஒன்றும் கிடையாது. டிவி இருக்குது, எங்கள் மாமியாவோட ஃபோட்டோ இருக்குது. டிவிக்கு முன்னாடி எவ்வளோ அடுக்கி வச்சாலும் இப்படி தான் கிடக்கும். சரி என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், கசகசன்னு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும், இதெல்லாம் க்ளீன் பண்ணுறானே கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் நாளில் திரும்ப கொசன்னு ஆயிரும். இங்கெல்லாம் நான் அடுக்கி வச்சுருக்கேன். என் மருமக வந்ததுனால அந்த விளையாட்டு சாமான்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவர் ஃபேன் வந்து அந்த லுங்கி வந்து எங்கள் வீட்டுக்கார லுங்கி கிழிஞ்சிருந்தது, அதை போட்டு பொத்தி வச்சுருப்பேன். அந்த லுங்கி தான் அங்கே கிடக்குது. இதில் வந்து சொப்பு சாமானம் பாட்பா போட்டு வச்சுருக்குறா. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல். இந்த ரூமில் கரண்ட்டெல்லாம் இல்லைன்னா இந்த ஜன்னல் திறந்து விட்டுக்குவான். இது இன்னும் ஃபஸ்ட்டு வாங்கின பீரோலு. மேலே வந்து பெட்ஷீட்லாம் இந்த வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோன்னு சொல்லி துவைச்சி அதை அப்படியே 2 சால் போட்டு கெட்டி மேலே வச்சுட்டேன், இன்னும் குளிர்காலம் வந்தால் எடுத்துக்கலான்ட்டு. இது இன்னொரு பீரோல். இங்கேயும் வந்து விநாயகர் படம் போட்டு இருக்குது. ஆமாம், விநாயகர் படம் போட்டு காலண்டர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு விநாயகர். இது ஒரு ஜன்னல். இது வந்து வெளியிலேருந்து பார்க்கலாம். இந்த பூட்டு வந்து இதிலே தொங்க போட்டிருப்பேன். ஏன்னா அவசரமாக கிளம்பும்போது பூட்டை தேடிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கேயே நான் தொங்க போட்டிருப்பேன். இதெல்லாம் என் பொண்ணு செஞ்சது. மேலே எழுதியிருக்க பாருங்கள், அப்பா அம்மான்னு எழுதியிருக்கிறா. பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த சூரியன், இது எல்லாம் இது என் பொண்ணு சின்ன குழந்தையில எடுத்து போட்டா. இங்கெல்லாம் சின்ன சின்னதாக தான் வச்சுருப்பேன். இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே போட்டிருக்கேன். தலகாணியெல்லாம் இப்படி தான் பெட் மேலேயே வச்சுக்குவேன். அந்த பொம்மை எனி டைம் இங்கே தான் கிடக்கும். இந்த டேபிள் ஃபேன் வந்து பகலில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். நைட்டில் வந்து அந்த டவர் ஃபேன் போட்டுக்குவோம் சேர்த்தி. ஒரு சேர் தான் இருக்குது, இன்னொரு சேர் வந்து ஃபேன் இருக்குது. இதுதான் என்னோடய ஹால்னு சொல்லலாம். அதுலேருந்து வெளியில் வந்தால் இதுதான் முன்னாடி ரூம்பு. பாருங்கள், கிச்சனு, அந்த ஹாலு, இந்த 2 ரூம்பு. திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து என் பொண்ணு செஞ்சா, நிறைய என் மருமக பிச்சு போட்டுட்டா. இது வந்து எங்கள் வீட்டுக்காரும், எங்கள் மாமியார், எங்கள் மாமனார் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ. ஒரு தடவை பிறந்த நாளைக்கு இது கொடுத்துருந்தேன், ஏன்னா அவங்க அம்மா கூட எடுக்கிற ஃபோட்டோவே இல்லைன்னு.
அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என் பொண்ணு தான் ஒட்டி வச்சுருப்பா அங்கங்கே. இதெல்லாமே இந்த பாருங்கள், எங்கள் மாமியார் போட்டாக்கிட்ட இருக்கிற பூவு எல்லாமே எங்கள் பொண்ணு தான் செஞ்சுருப்பா. தையல் மிஷின் மேலே இதெல்லாம் தைக்கணும்னு எடுத்து போட்டிருக்கிறேன். அப்பப்போ எது கிழிஞ்சிருக்கோ எடுத்து போடுங்க அப்போ தைச்சி வச்சுருவேன்னு சொல்லுவேன். அதனால் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் நேரம் கிடைக்கிறப்போ உட்காந்து தைச்சி எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து ரேஷன் அரிசி போட்டு வச்சுருக்கிறேன், அரிசி உளுந்து ஆட்டுறதுக்கு. என் பையன் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறான் விளாட்டு சாமான். சிலிண்ட்ரு வந்து 2 சிலிண்ட்ரு இருக்குது என்கிட்ட. அது வந்து கீத்து பிரியா, அது முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது இருக்குது. இங்கே சாமி ரூம்பு, இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். இது சாமி ரூம்னால் இது தனியாலாம் இல்லை, சும்மா செல்ஃபு மட்டும்தான். அதில் நான் வச்சுருக்கிறேன். சரி, இங்கே நாங்கள் படுத்து தூங்க மாட்டோம், மற்றபடி இங்கே எந்த யூஸும் இல்லை. பிள்ளைங்க தான் நோட்டு புக்கு இது வைப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், விட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பிரபா எப்படி இருக்கான் பாருங்கள். தடவுனாலும் ஒன்றுமே செய்ய மாட்டான், பரண்டவும் மாட்டான். எங்கள் வீட்டுக்கார் என்றைக்காவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருன்னா வந்து தொட்டால் பரண்டி வைப்பேன். அவனுக்கு வந்து அந்த வாடை பிடிக்காது, தெரிஞ்சிடும் அவனுக்கு. நார்மலாக இருக்கும்போது தொட்டால் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணால் மட்டும் எப்படி தெரியும்னு தெரில. இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் தான் வச்சுருப்பேன். இது சாமி ரூம்பு. அவ்வளோதான், எங்கள் வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதுதான் எங்களோட டோர், முன்னாடி டோரு. இந்த கதவை திறந்து விட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போய் அப்படியே போவோம். இது சின்ன ரூம், அதுக்கடுத்து உள்ள ஒரு ரூம், அப்புறம் இங்கே ஒரு ரூம், அந்த மாதிரி தான் இருக்குது. தையல் மிஷின் போட்டு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த ரூம் தான் ஃபஸ்ட்டு ரூம்பு. இந்த கண் திஷ்டிக்காக எங்கள் மாமா காசிலேருந்து வாங்கிட்டு வந்தது தொங்க விட்டுருக்குறேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா செருப்பெல்லாம் வச்சுக்குவேன். ஃபேன் ஓடிட்டுருக்குது, என் மருமக தூங்கிட்டு இருக்கிறா. வந்தப்போ இங்கே தூங்கிட்டா, சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஃபேனை போட்டு விட்டுட்டு தூங்க வச்சாச்சு. இங்கெல்லாம் செருப்பு, கோலப்பொடி, அப்புறம் கலர் கோலப்பொடி, காவி பொடி, இதெல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். வெளியில் அந்த டேபிள் கொஞ்சம் ஆகாத டேபிள், அதனால அங்கே பாருங்கள், அங்கேருந்து தான் வருவேன். சந்து தான் எங்கள் வீடு, ரொம்ப பெரிய அகலமான தெருவும் கிடையாது. இது எங்கள் வீட்டு மீட்ரு பாருங்கள். இப்படி வந்து இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா, இப்படி வந்து இப்படி திரும்பிடணும். இப்படி திரும்பி போனால் கிச்சனு, அவ்வளோதான். அங்கிட்டு பாத்ரூமு, அவ்வளோதான் எங்கள் வீடு. இதுதான் ஹோம் டூர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.